அனந்தன் காடு இந்த படத்தோட குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா நக்சல்ஸை பற்றியும் அப்புறம் ஈழத்தமிழர்களை பற்றியும் சொல்லுது. ஆர்யா வந்து ஈழத்தமிழனா இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வராரு. அதுக்கப்புறம் ஆர்யா வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இது வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கொஞ்சம் சாலேஸ்வரம் ப்ராப்ளம் இருக்கவங்க, கொஞ்சம் கண்ணு கோளாறு இருக்கவங்க இந்த படத்துக்கு வந்து போனீங்கன்னா, ஏன்னா நல்லா கண்ணு தெரிய நம்மளாலேயே இந்த படம் வந்து அதாவது படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் கருகும்னு, அதாவது யார் ஹீரோ யார் வில்லன் அப்படிங்கிற தெரியறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. படம் வந்து ஆரம்பம் வந்து ரொம்ப வந்து ஒரு சுத்தி வளைச்சு ஒரு குழப்பமா ஆரம்பிச்சாலும் எண்டிங் வந்து ப்ராப்பராகவே முடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல வந்து இந்திரனோட ஆக்டிங் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளை கூட இப்படி ஒரு கொலை பண்ற அளவுக்கு இவர் வந்து இருப்பாரா அப்படின்னு வந்து இவரோட ஆக்டிங்ல வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஆர்யா வந்து வழக்கமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான், பெருசா ஒன்றும் இல்லை. கதை வந்து ரொம்ப ஸ்லோவா போனாலும் கடைசியா வந்து முடிக்கிறது வந்து நல்லாவே முடிச்சிருந்தாங்க. அதனால இந்த படத்துல நான் சொன்ன மாதிரி லைட் மேனுக்கு வந்து வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா டோட்டலாவே இருட்டா இருக்கிறதுனால படம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தியேட்டர்ல வந்து ஒரு கதவு திறந்து வச்சிருந்தா எப்படி வந்து ஸ்க்ரீன் வந்து புகை அடிச்ச மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி எல்லா கதவையும் சாத்தி வச்சாலும் புகை அடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சுது. இதில் வந்து சினிமோட்டோகிராஃபிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கலாம். அதனால கேமரா வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாதனால ஸ்க்ரீனில் நமக்கு வந்து பெருசாக வந்து இந்த காலத்தில் அந்த பீரியட் படமாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாதனால கதை வந்து கொஞ்சம் புரியறதுக்கே லேட் ஆகுது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஓகேவான படம் தான், குடும்பமாக போய் தேட்டரில் பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். ஏன்னா வன்முறை காட்சிகள் நிறையா இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.